திருவிருந்துக்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 26ஆம் அதிகாரம் 24 முதல் 28 முடிய உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரவி, நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்றார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்றார். அதைத் தொடர்ந்து அதே மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து முடிப்போம். மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன் என்பதே. வாசித்த இந்த 2 பகுதிகளும் 2 உண்மைகளை நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. 2 உண்மைகள் திரு 2 நியமங்களை குறித்து அந்த பகுதியிலே வாசித்தோம். 2 நியமங்கள் சொல்லும்போது மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே ஞானஸ்தானம், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கட்டாயம் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். மனம் திரும்பியதற்கான அடையாளம், அத்தாட்சி அல்லது ஆதாரம் திருச்சபைக்கு கடவுள் ஏற்படுத்தின ஒன்று ஞானஸ்தானம். அது முதல் நியமனமாக இருக்கிறது. 2வது காரியம் திருவிருந்து. நம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய காரியம் இந்த 2 திரு நியமங்களும் சட்டங்கள், 2 கட்டளைகள், 2 சட்டங்கள், 2 திரு நியமங்கள், இதெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய சத்தியமாக இருக்கிறது. அப்ப இந்த 2 திரு நியமங்களையும் அனுசரிக்காமல் அல்லது கை கொள்ளாமல் பின்பற்றாமல் எந்த சபையும் எந்த ஒரு விசுவாசியும் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அப்போ திருச்சபை என்று சொன்னால் இந்த திருச்சபைக்குள் இந்த 2 நியமங்களையும் கட்டாயம் அனுசரிக்க வேண்டும். அப்படி அனுசரிக்காத ஒரு சபை இல்லை. இது கடவுள் தம்முடைய சபைக்கு கொடுத்த ஒரு ஒழுங்கு. அப்போ ஆராதனையிலே இதுவும் ஒரு பங்காக இருக்கிறது. இப்போ கிறிஸ்து தம்மை சபைக்கென்று நியமத்தை தான் 2 புனித சட்டங்கள் என்று சொல்லப்படுகிறது, புனித திரு நியமங்கள் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்கிறோம். இதை நாம் தவறாக அனுசரிக்கக்கூடாது, தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது, தவறாக பின்பற்றக்கூடாது என்பதை வேதம் கட்டளையாக நமக்கு எச்சரிப்போடு கூட சொல்லுகிறது. புதிய இந்த திரு நியமங்களுக்குள்ளாக புதிய விசுவாசிகள் ஞானஸ்தானம் பெற்று பழைய விசுவாசிகளோடு அவர்கள் ஒன்றிணைக்கப்பட்டு இந்த திருவிருந்திலே பங்கெடுக்கிறார்கள். ஏற்கனவே உள்ள விசுவாசிகள் திரு நியமங்களை தொடர்ந்து அதிக கனத்தோடு மரியாதையோடு அதை உயர்வாக எண்ணி இதில் ஈடுபடுகிறார்கள். ஆகவே இந்த திரு நியமங்கள் என்று சொல்லும்போது, திரு சட்டங்கள் என்று சொல்லும்போது, இது சபைக்கு கடவுள் ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய ஒரு ஒழுங்கு, ஒரு ஆசீர்வாதம். அது எந்த ஒரு விசுவாசியும் அதை கடந்து போக முடியாது. அது எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொல்லுவார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய ரட்சிப்பு கேள்விக்குரியே, அவர்களுடைய மன திரும்புதல் கேள்விக்குரியே. இதுதான் நாம் பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது.
அப்ப இந்த திரு நியமங்களை யார் ஏற்படுத்தி கொடுத்தா, அந்த ஒழுங்கை கடைபிடிக்கும்படியாக கட்டளையிட்டது யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ சிலுவைக்கு போவதற்கு முன்பாக முதல் நாள் ராத்திரி வேளையிலே சீசரெல்லாம் வரவழைத்து அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுத்து அதுக்கு முன்பு சீசருடைய கால்களை கழுவி தாழ்மையை கற்றுக் கொடுத்து அதன் பிறகு இந்த 2 திரு நியமங்களையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், கை கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ நேரடியாக அவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதுதான் இந்த திரு நியமங்கள். சரீரத்திலே வாழ்ந்த போது சிலுவைக்கு போவதற்கு முன்பு இந்த திருவிருந்தை அனுசரிப்புக்காக ஆசீர்வதித்து கொடுக்கிறார். மகிமையின் சரீரத்திலே சிலுவை பாடு மரணங்களை எல்லாம் முடித்துவிட்டு மகிமையின் சரீரத்திலே நம்முடைய சீசர்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்ததான காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ ஞானஸ்தானமும் திருவிருந்தும் திருச்சபைக்கு எவ்வளவு தேவை என்பதை, எவ்வளவு முக்கியம் என்பதை வேதம் மிக தெளிவாக கற்றுத் தருகிறது. அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது சபையும் மற்றும் விசுவாசியானவர் தொடர்ந்து விசுவாசத்திலே பலப்படுவதற்காக இந்த திருநியமங்களை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். விசுவாசிகள் இந்த திருவிருந்தை அனுசரிப்பதன் மூலமாக அவர்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, தன்னுடைய விசுவாச வாழ்க்கை வளர்ச்சி அடைகிறது, பரிசுத்தம் வளர்ச்சி அடைகிறது, கிறிஸ்துவை அறிகிற அறிவு வளர்ச்சி அடைகிறது, திருச்சபையை பற்றி மேலான எண்ணம் வளர்ச்சி அடைகிறது. இதுதான் அந்த திருச்சபை மூலமாக, இந்த திருப்பந்தி மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அவசியமான ஒரு பாடமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, சிலுவையை குறித்த மேலான எண்ணம், உயர்வான எண்ணம் உருவாகிறது விசுவாசிக்கு. அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தொடர்ந்து புதுப்பிக்கப்படுகிறோம் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளும். அப்ப இந்த 2 கட்டளையை, 2 சட்டங்களை, 2 திரு நியமங்களை யாரும் என்ன செய்யணும்னா அலட்சியப்படுத்தக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது. இன்றைக்கு இருக்கிற சபைகளை நீங்க எடுத்துக்கொண்டு சொன்னா, இந்த திருவிருந்து எடுக்கிற வரைக்கும் பக்தியா உட்கார்ந்துருப்பாங்க. திருவிருந்து முடிஞ்ச உடனே அவ்வளவு அலட்சியம், எவ்வளவு தூரம் அலட்சியமா இருக்க முடியும் அவ்வளவு தூரம் அலட்சியமா இருக்கிறாங்க. நீங்க பார்த்திருக்கோம். அந்த திருவிருந்து இருக்கிற வரைக்கும் மனிதனுக்கு அவ்வளவு பயம் எங்கிருந்து வருது தெரியல. அப்போ அது உண்மையிலே தேவ பயமா, சத்தியத்தை சார்ந்து வரக்கூடிய பயமா? அது கேட்டீங்கன்னா இல்ல, மனிதனை சார்ந்து வரக்கூடிய பயமா இருக்கிறது, மனுஷத்திலே அவர்கள் பெற்றுக்கொண்ட பயமா இருக்கிறது. அப்ப தேவனுடைய பயம் என்பது இந்த திருவிருந்தை நாம் பார்க்கும்போது மிக உயர்வான கண்ணோட்டம் வரும். அது மிகுந்த கணத்துக்குரியது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் விசுவாசினாலே. அது ஒரு மரியாதையோடு அனுசரிக்க வேண்டிய ஒரு காரியம் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும் விசுவாசினாலே. அது ஒரு கீழ்ப்படிதலோடு அனுசரிக்கக்கூடியது என்பதை விசுவாசியால் புரிந்து கொள்ள முடியும். அன்பானவர்களே, இந்த திருவிருந்தை பொறுத்த மட்டிலே நாம் தவறாகவோ அல்லது அலட்சியமாகவோ உதாசீனப்படுத்தியோ இதை நாம் அனுசரிக்க கூடாது. மிக தெளிவாக நாம் அதை புரிந்து கொள்கிறோம், விளங்கிக் கொள்கிறோம். இன்றைக்கு அநேக சபைகள் இதை தவறாக கையாண்டு கொண்டிருக்கிறது. ரட்சிக்கப்படாதவர்கள் அதை எடுத்துக் கொடுக்கிறதும், ரட்சிக்கப்படாத மக்கள் அதை கைகளை வைக்கிறதும், இதெல்லாம் வேதம் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு ஒழுங்கு இல்லை, திருச்சபை கற்றுத்தரக்கூடிய ஒரு ஒழுங்கு இல்லை. இது மனுஷனுடைய பாரம்பரியத்தினாலும் மனுஷனுடைய பெருமைகளினாலும் கையாளப்படக்கூடிய ஒரு காரியமாக இன்னைக்கு தலைகீழாக மாறிவிட்டது. நீங்களும் நானும் வேதம் சொல்லுகிறபடி இதை நாம் அனுசரிக்க வேண்டும். மெய்யாலும் மனதிரும்பின ஒரு மனிதன் அடுத்து ஞானஸ்தானத்துக்கு கட்டாயம் கீழ்ப்படிய வேண்டும். ஞானஸ்தானம் எடுத்த மனிதன் இதை கட்டாயம் இதில் அனுசரிக்க வேண்டும். இது ஒரு காரியம். 2வது காரியம், இதிலே பங்கு கொள்ளாமல் தொடர்ந்து சபைக்கு வந்து கொண்டே இருப்பதும் எந்த பிரயோஜனம் இல்லை. அதையும் நான் புரிந்து கொள்ள, ஞானஸ்தானம் எடுத்து இதுல பங்கு கொள்ளாமலே இதை காலம் கடத்தி கொண்டு அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களா யாராக இருந்தாலும் அவருடைய ரட்சிப்பும் கேள்விக்குரியது, சந்தேகத்துக்குரியது. மறந்துவிடக்கூடாது. நிச்சயமாக ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனால் இதை அனுசரிக்காமல் இருக்க முடியாது. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனால் இதில் அனுசரிக்க எப்போ எனக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்போ எனக்கு இதை அனுசரிக்கக்கூடிய நாள் வரும் என்ற அந்த ஆவல் இருக்கும், அந்த ஏக்கம் இருக்கும், அந்த வாஞ்சை இருக்கும், தாகம் இருக்கும்.
இதை குறித்த ஒரு புரிதல் இல்லாமல், இதை குறித்த ஒரு அக்கறை இல்லாமல் அலட்சியமாக வருவது, எனக்கு தோண்டிய காலத்திலே நான் இதை கை வைத்துக் கொள்வேன் என்று சொல்லுவது, எனக்கு விருப்பமானபடி நான் கை வைத்துக் கொள்வேன் என்று சொல்லி என சரிப்படுத்திக் கொண்டு நான் கை வைக்கிறேன் என்று சொல்லுவது, அந்த வேதத்துக்கு புறம்பான ஒரு காரியம், முரண்பாடான ஒரு காரியம் மறந்துவிடக்கூடாது. அன்பானவர்களே, இந்த காரியத்தை நீங்களும் நானும் வேதம் சொல்லுகிறபடி இதை நாம் அனுசரிக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து இதில் முன்னேறி போக வேண்டும் என்று சொல்லி இந்த திருவிருந்தினை கற்றுத்தருகிறது. ரட்சிக்கப்படாத மக்கள் கூடிய சீக்கிரத்திலே ரட்சிப்பை பெற்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று இந்த திரு நியமங்களுக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த திருவிருந்தாக எனக்கும் உங்களுக்கு கற்றுத்தருகிறது. இப்படி செய்வதற்கு கடவுள் உங்களுக்கும் எனக்கும் இரக்கம் பாராட்டுவராக. நாம் இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். அப்பத்துக்காக வழக்கம் போல நான் ஜெபிக்கிறேன். திராட்சரசத்துக்காக தன் விஜய் ஜெபித்து அதன் பிறகு நம்ம அடுத்த காரியங்களை கடை செய்வோம். ஜெபத்துக்காக தலை வணங்குவோம். ஜெபம் செய்வோம்.